வைரமுத்து போலவே சிக்கிய விஜய் பட டான்ஸ் மாஸ்டர். அவரு ஷாம்பு, இவரு என்னன்னு பாருங்க. மலையாள திரையுலகில் 2019ஆம் ஆண்டு ஹேமா கமிட்டி அந்த மாநில அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை வெளியானதை தொடர்ந்து மலையாள திரையுலகில் பிரபல நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், பல பிரபலங்கள் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி இந்த விவகாரம் தொடர்ச்சியாக மலையாள திரையுலகின் பிரபல நடிகரான நிவின் பாலி மீதும் இளம் பெண் ஒருவர் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதற்கு நிவின் பாலி இதனை சட்ட ரீதியாக, அது மட்டுமின்றி நிவின் பாலி மீது இதுவரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை. மேலும் ஒரு கட்டத்தில் மலையாள சினிமாவின் டாப் ஹீரோவாக இருந்த நிவின் பாலி சமீப காலமாக பின்தங்கி இருந்தாலும் நிவின் பாலி என்றாலே ஒரு நல்ல மனிதர் என்ற ஒரு பெயர் இருந்தது. இதனாலே நிவின் பாலிக்கு ஆதரவாக பலர் குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து மலையாள திரை உலகில் வெடித்த ஹேமா கமிட்டியின் அறிக்கை தமிழ் திரை உலகத்திலும் சில பூகம்பம் வெடிக்கும் காரணமாக அமைந்தது. ராதிகா சரத்குமார் பல சம்பவங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இப்படி மலையாளம், தெலுங்கு மற்றும் தமிழ் ஒவ்வொரு திரை உலகிலும் நடக்கின்ற பாலிய துன்புறுத்தல்கள் குறித்த புகார் அளித்து வர அதற்கான வழக்குகளும் பதியப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது சமீபத்தில் ஆஸ்கர் விருது பெற்ற ஒரு நடன இயக்குனர் மீது பரபரப்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ் சினிமாவில் பல நடன இயக்குனர்கள் இருந்தாலும் தொடர்ச்சியாக தன் சினிமா வாழ்க்கையில் ஏறு முகத்தை கண்டு வருகின்ற ஜான் மாஸ்டர் மீதுதான் தற்பொழுது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த ஜானி மாஸ்டர் என்று பார்க்கும் பொழுது, சினிமா வாழ்க்கையின் தனது ஆரம்ப கட்டத்தில் பல நடன நிகழ்ச்சிகளுக்கு மற்றும் சின்ன திரை நடன நிகழ்ச்சிகளுக்கு நடன இயக்குனராக பணியாற்றி வந்தார். அதற்கு பிறகு 2009 துரோனா என்ற தெலுங்கு படத்தின் மூலம்தான் சினிமாவில் ஒரு நடன இயக்குனராக அறிமுகம் ஆகிறார் ஜானி மாஸ்டர். இதற்கு பிறகு தொடர்ச்சியாக தெலுங்கு திரைப்படங்களில் நடன இயக்குனராக பணியாற்றி வந்த ஜானி மாஸ்டர் கன்னடம் மற்றும் ஹிந்தி என 3 திரை உலகில் கலக்கிய பிறகுதான் 2018 தமிழில் ரவுடி பேபி என்ற பாடல் மூலம் நடன இயக்குனரான பிரபுதேவா அவர்களுடன் இணைந்து பணியாற்றி அறிமுகமானார். இதற்கு பிறகு பட்டி தொட்டி எங்கும் விரும்பி பார்க்கப்பட்ட புட்டா பொம்மா என்ற பாடலுக்கு நடன இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளார். இதற்கு பிறகு தொடர்ச்சியாக காந்த கண்ணழகி, சில் ப்ரோ என வரிசையாக தமிழில் பல பாடல்களுக்கு இயக்குனராக பணியாற்றினார். குறிப்பாக பீஸ் படத்தில் விஜயுடன் இணைந்து ஆடி தமிழ் சினிமாவில் அதிகமாக பிரபலமானார். மேலும் திருச்சிற்றம்பலம் படத்திலும் நடன இயக்குனராக பணியாற்றிய ஜானி சமீபத்தில் தான் ஆஸ்கர் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக பல வெற்றிகளை தன் சினிமா வாழ்க்கையில் கண்டு வந்த ஜானி மாஸ்டர் மீது அவருக்கு கீழ் பணியாற்றி வருகின்ற 21 வயதான இளம் பெண் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக ஜானி மாஸ்டர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்ததோடு புகாரும் அளித்திருக்கிறார். மேலும் பல முறை அவர் தன்னிடம் வலுக்கட்டாயமாக நடந்து கொண்டதாகவும் வீட்டிற்கே வந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் அந்த பெண் அளித்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி மலையாள திரை உலகில் வெளியான பல உண்மை சம்பவங்களை போன்று தமிழ் சினிமாவிலும் இன்னும் பல உண்மை சம்பவங்கள், பல பிரபலங்கள் குறித்த தகவல்களும் அடுத்தடுத்து வெளியாகும் என்று சினிமா விமர்சகர்கள் பேசிக் கொள்கின்றனர்.